ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். உங்க எல்லாரையும் நாங்க இன்னைக்கு மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா எப்பவுமே பின்னால RPTMல பேனர் இருக்குன்னு பாக்கீங்களா? நிறைய மரம் செடி எல்லாம் இருக்குன்னு பாக்கீங்களா? உங்களுக்காக தான். எப்பவுமே ஒரே இடத்த பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அக்கா நடந்து நடந்து ஓடி ஓடி பாத்தீங்களா அக்கா ஒல்லியானத. சிங்கி கிட்ட கேளுங்க, சிங்கியும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. எல்லாரும் எதுக்காக தெரியுமா பிள்ளைங்களா? உங்களுக்காக தான். இன்னைக்கு சண்டே கிளாஸ் வெளியே உள்ள லொகேஷன்ல இருந்து எடுக்க போறோம். உங்களுக்காக ஸ்டோரி இருக்கு, வசனம் இருக்கு, பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, நிறைய குட்டி குட்டி ஸ்கிட் இருக்கு. அதனால எல்லாத்தையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சிங்கி பிள்ளைங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு. சிங்கி சரி சரி, சிங்கி கோவத்துல இருக்காலாம். பரவ நம்ம பேசிக்கலாம். என்ன பிள்ளைங்களா, நம்ம வெயிட் கூட பண்ண வேண்டாம், சீக்கிரமா கதையை பார்த்துட்டு. கதைலாம் இல்லல. இப்ப யாரு வருவா பிரேயர் பண்ணதுக்கு? மகாராஜா அண்ணே வேண்டாம், நம்ம ஆனந்தி அக்காவை கூப்பிட்டுருவோமா? ஏ ஆனந்தி அக்கா வந்து நமக்காக பிரேயர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் நல்ல பிரேயர் பண்ணுவோம். ஜாலியா எனக்கு சண்டே கிளாஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வாங்க பயபக்தியோட பிரேயர் பண்ணுவோம். வாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் போடுங்க, நில் டவுன் பண்ணுங்க. எல்லாரும் துணியை மேலே போட்டுக்கோங்க. எல்லாரும் கை கூப்புங்க. சூப்பர், வெரி குட். சோஸ்திரிக்கிற ஆண்டவரே இசப்பா, சோதர இசப்பா, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இசப்பா, இந்த சண்டே கிளாஸ் ஆண்டவரே இசப்பா உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தொடக்கம் முதல் ஆண்டவரே இசப்பா முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இதில் பாடலாம் ஆண்டவரே இசப்பா, வசனமாக இருக்கட்டும். வசனம் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய இருதயத்தில், இந்த சண்டே கிளாஸை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய இருதயத்துலையும் பதியணும் ஆண்டவரே இசப்பா. அப்பா இசப்பா, அந்த வசனமாக இருக்கட்டும், ஸ்கிட்டாக இருக்கட்டும் ஆண்டவரே இசப்பா, கதையாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவரே இசப்பா பிள்ளைங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதியணும் ஆண்டவரே இசப்பா. சோதரிக்கிறேன் இசப்பா, தொடக்கம் முதல் நீங்கள் முடிவு வரைக்கும் ஆண்டவரே இசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க இசப்பா. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம்ப்பா, என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். It's a great day to praise the Lord. It's a great day to praise the Lord. It's a great day to praise the Lord. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great day to serve the Lord. It's a great day to serve the Lord. It's a great day to serve the Lord. Walking in the light of the Lord. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சூப்பரான அழகான ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அக்கா, இது என்னக்கு உங்க முன்னாடி நிறைய பிள்ளைங்க உட்கார்ந்திருக்காங்க? இவங்க எல்லாருமே புது பிள்ளைங்க, எல்லாருமே கதை கேட்க வந்திருக்காங்க. சிங்கி யாரு கூட்டு வந்தா? இது வந்து மகாராஜா பிரதரோட நெய்பர்ஸ். இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க. அக்கா, ஸ்டாப் ஸ்டாப். இவங்க எல்லாரும் என்ன மொழிக்கா பேசுவாங்க? எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க, மராட்டி பேசுவாங்க, ஒருத்தவங்க ராஜஸ்தானி. எனக்கு தெரியும், ஹிந்தி பேச சொல்லட்டுமா? நான் சொல்லு பார்க்கலாம். हे बच्चे लोग पीछे देखो. हाय बोलो, कैमरा देखकर हाय बोलो. हाय, सब कैसे हो? ठीक है. अरे वाह, तुम लोग कितने अच्छे हिंदी बोलते हो. थैंक यू. ठीक है, अभी सब लोग शांत रहना है. இப்போ நம்ம எல்லாரும் கதை கேட்க போறோம், சரியா? இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக சொல்ல போறேன். இவங்களுக்கு பிறகு நான் ஹிந்தில சொல்லிக்கிறேன், சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீசனுடைய எபிசோட்ல லாஸ்ட் எபிசோட் 12வது எபிசோட்ல நம்ம வந்திருக்கோம். 12வது எபிசோட்ல நம்ம பார்க்க போற சீசனுடைய பேர் என்ன தெரியுமா? யூதாஸ் காரியத்.
யூதாஸ் காரியோத்தை பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அவர் தான் 12வது சீஷன். ஆனா பைபிள்ல மத்தேயு, மார்க், யோவான் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா சுவிசேஷக புஸ்தகத்திலயுமே எந்த இடத்துலயுமே இயேசு கிறிஸ்துவ கூட சேர்ந்து யூதாஸ் அவங்க வந்து ஊழியத்துக்கு போனதாகவோ இல்ல ஏசப்பா கூட ஊழியத்தை பங்கிட்டு செஞ்சதாகவோ இல்ல 5 அப்போ 2 மீனை வைத்து 3000 பேருக்கும் 5000 பேருக்கும் போஷிக்கும் போதோ நிறைய இடத்துல பார்க்கும் போதோ எந்த இடத்துலயுமே யூதாஸ் காரியத்தை இருந்தாங்க அப்படின்னு எந்த புத்தகத்திலுமே எழுதப்படல. பிகாஸ் அவங்களோட நேச்சுரல் ஹேபிட் என்ன அப்படின்னா வேற ஒருத்தவங்க கூட இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல ஒரு 40 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஒருத்தர் வந்து எல்லாரு கூடயுமே ஃப்ரெண்ட் ஆவாங்க. சில பேர் வந்து யாரு கூடயுமே பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஈவன் ஒரு நெய்பர்ல நம்ம வந்து ஒரு வீட்டுல இருப்போம், பக்கத்து வீட்டுக்காரவங்க நெய்பர் கூட நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த இடத்துல எவ்வளவுதான் சவுண்டு போட்டாலும் பக்கத்துல இருக்க யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சில இடத்துல அப்படி இருப்பாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த 12 சீடர்கள் கூடயும் சரி ஏசு கிறிஸ்து கூடயும் சரி யூதாஸ் வந்து இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. அதனாலதான் மெயினா ஒரு பொறுப்பை ஏசப்பா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்களாம். ஏசப்பா வந்து எல்லா வரவு செலவு காணிக்க அதுக்கப்புறம் சுவிசேஷக ஊழியம் செய்யறதுக்கு பணிகள் செய்யறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை மெயினா அதுல வச்சுட்டாங்க. அவரு எல்லா மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே எதுல இருந்துச்சா ஃபுல் அவங்க ஃபோக்கஸ் வந்து மணி மைண்டடாவே தான் இருப்பாங்களாம். அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா பிசாசு யூதாஸ் காரியத்தை விழத்தள்ளுறதுக்காக மெயின் இடம் அதுதான் இருந்துச்சாம். ஏன்னா நம்மளுடைய பலகீனம் நம்மளுடைய தவறு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். யூதாஸ் காரியத்து வந்து பைசா மணி மைண்டட் பர்சன் அப்படின்றது பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் பிசாசு அவங்கள ஈஸியா தள்ளிட்டான். இப்போ நீங்க எல்லாரும் நினைப்பீங்க ஏன் 12 சீடர்கள் கூட ஏசப்பா இருக்கும்போது ஏன் முத்தம் கொடுத்து காட்டணும், ஏன் அடையாளம் காட்டலாமே, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்கதான் இயேசு, அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க அவங்கதான் இயேசு அப்படின்னு அவங்க சொல்லலாமே, ஏன் அவங்க அதை சொல்லல, ஏன் முத்தம் கொடுத்தாங்க தெரியுமா? ஏசப்பா வாழ்ந்த 3.5 வருஷ காலமும் அந்த 11 சீடர்களும் எப்படி இருந்தாங்களாம், ஏசு கிறிஸ்துவ கூட இணைந்து ஒன்று சேர்ந்துதான் இருந்தாங்களாம். அதுதான் அவங்க ஏசப்பா கூட இருக்க அந்த மகிமையில இருக்க தேவனுடைய பிரசன்னத்துல இருக்க தேவனுடைய முகசாயலாவே இவங்க மாறிட்டாங்களாம். பாத்தீங்களா? அதனாலதான் யூதாஸ் வந்து ஏசப்பாவை முத்தம் கொடுக்கும் போது முத்தம் கொடுத்து காட்டுனதா ஒரு சான்றிதழ் சொல்லப்படுது. அதே மாதிரி அவங்க வந்து மனம் திரும்புறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கு. பட் அவங்க மனம் திரும்பல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பணப்பைய கொண்டு போய் என்ன பண்றாரு, ஆலயத்துக்குள்ள வீசி 4 கொண்டு செத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு இடத்துல வந்து 4 கொண்டு செத்தான் போட்டிருக்கு. ஒரு இடத்துல வந்து மலையில இருந்து கீழே விழுந்து வயிறு வெடித்து செத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப பைபிள் வந்து என்ன பொய் சொல்லுதுன்னு அர்த்தமா, முரண்பாடா சொல்லுதுன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல எழுதியிருக்கிற காரியமும் யோவான் ஸ்நானகன் 4 கொண்டு இறந்தான் என்று சொல்லப்படுகிற இடமும் ரெண்டுமே ஈக்குவல் தான். என்னன்னா ஒரு மலைக்கு மேல இருந்த ஒரே ஒரு மரத்திலுடைய கிளையில தான் 4 கொண்டு செத்தான் போட்டிருக்கு. கிளை உடைஞ்சு என்ன பண்றாங்க, அவங்க கீழே விழுந்துருந்தாங்க, அவங்க வயிறு வெடிச்சு இறந்து போயிருந்தாங்க. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிள்ளைங்களா, தப்பு செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம மனுஷங்க நம்ம இயல்பு தானே, தப்பு பண்ணிடலாம். ஆனா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும். நம்ம வந்து ஏசப்பாவை தேடாம ஏசப்பா விட்டு பின்வாங்கிறது வந்து அது வந்து ரொம்ப தவறான காரியம். அதனால நீங்க யாராவது சப்போஸ் திருடி இருந்தீங்கனாலோ பொய் சொல்லியிருந்தீங்கனாலோ ஜெபிக்கல பைபிள் வாசிக்கல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வந்து ஏசப்பா விட்டு தூரம் போயிருந்திருப்பீங்க, தயவு செய்து நீங்க ஏசப்பா விட்டு பின்வாங்கிறாதீங்க. ஜெபிச்சு நீங்க ஏசப்பா கிட்ட நெருங்க பாருங்க. சரியா? நம்ம ஜெபிக்க போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க, கைகளை கூப்பி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலையில தகப்பனே சண்டே கிளாஸ் எடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கிருபை ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்ததற்காக நன்றி. ஆண்டவரே சொன்ன ஒவ்வொரு கதைகளும் தேவ ஆவியானவர் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளோடு கூட இணைந்து பேசி ஆண்டவரே தவறுகளை சுட்டி காட்டி அந்த தவறுல இருந்து அந்த பாவத்தில இருந்து பிள்ளைகளை மீட்டெடுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத
வசனம் படிக்கலாம் சரியா? இப்ப நான் சொல்ல நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ஓகேவா? திரும்ப சொல்லலாமா? ஓகே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ஓகேவா? படிச்சிட்டீங்களா? வெரி குட். பிள்ளைங்களா, இப்போ நீங்க நல்ல பிரேயர் பண்ணிருப்பீங்க, நல்ல பாட்டு கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு யூதாஸ் காரியத்தை குறிச்சு நல்லா பாத்திருப்பீங்க. சிங்கி, நீ யூதாஸ பத்தி நீ என்ன படிச்ச சொல்லு பாக்கலாம். என்ன சண்டை சொல்லு, என்ன சண்டை? எப்பவுமே பிள்ளைங்களா பாத்தீங்களா, சிங்கி சண்டை போடுறா. உங்ககிட்ட அந்த சண்டை போடுற குணம் மட்டும் இருக்கவே கூடாது. அன்பு கூறுங்க சரியா? பாத்தீங்களா, லாஸ்ட்ல நீ பண்ண தப்பெல்லாம் நீங்க, ஆனா இப்போ நீங்க என்னையே குறை சொல்றீங்க. பாத்தீங்களா என்ன தப்பு பண்ணே? ஒண்ணுமே தப்பு பண்ணலையே. நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. ஒண்ணுமே தப்பு பண்ணலையே. அது என்னது ஒண்ணுமே தப்பு பண்ணல? எல்லாம் தப்பு பண்ணிட்டு நீங்க இப்போ எப்படி சொல்ல ஒண்ணுமே தப்பு பண்ணல? ஐயோ இது என்ன? ஒரு தப்புமே பண்ணல பிள்ளைங்களா. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன், நான் வந்து ஏசப்பாக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன், கரெக்டா சண்டே கிளாஸ் போயிருவேன், நல்ல வசனம் படிப்பேன்பா. சிங்கி மாதிரிலாம் இல்ல. கரெக்ட்டா சண்டே கிளாஸ் வருவீங்களோ? ஆமா. எங்க வந்தீங்க? போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் தினகரன் பிரதர் ஆக்குபை பண்ணிட்டாங்க. எங்க அப்பா எம்புட்டு போய். சரி சொல்லு, நடந்ததை சொல்லு. இன்னைக்கு நீ ஏன் கோவத்துல இருக்க அத சொல்லு முதல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மூட் அப்செட்டா இருக்கு. எதுக்கு அப்செட்டா இருக்கு? அக்கா ஆமா, இல்ல எனக்கு சிங்கி உன்னோட அம்மா மங்கு எனக்கு போன் பண்ணாங்க. அது எதுக்குக்கா பிள்ளைங்க முன்னாடி சொல்றீங்க? சும்மா இரு, அக்கா சும்மா இரு. சொல்லுவேன், ஒரு நிமிஷம் இரு. ஆமா, மங்கு போன் பண்ணாங்க எனக்கு. அவங்க பர்ஸ்ல இருந்து ஏதோ 50 ரூபாய் காணாம போச்சாம். அக்கா அது வந்து சில பல தேவைகள் இருந்தனால எங்க அம்மா கிட்ட கேட்காம நான் பர்ஸ்ல இருந்து பைசா எடுத்தேன்க்கா. கேட்காம பைசா எடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பேரு திருட்டு. தெரியுமா உனக்கு? திருட்டு. நான் என்ன சொல்லுறேன், எனக்கு தேவை இருந்ததுன்னு நான் சொல்லுறேன். எனக்கு வயிறு பசிச்சதால நான் 50 ரூபீஸ் எடுத்தேன். சரி சிங்கி, சரி சிங்கி, ஒண்ணும் இல்ல சிங்கி, நீ ஏன் கவலைப்படுற? அழாத சிங்கி, அழாத. டோன்ட் கிரை மை டியர். இங்க பாரு, உனக்கு என்ன தேவை இருந்தாலும் நீ முதல்ல யாருக்கிட்ட கேட்கணும்? அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா எனக்கு பைசா தாங்க அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நீ திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு. யூதாஸும் அப்படிதானே பண்ணாங்க. தப்புரா யூதாஸ் காரியம் அங்கிள் இப்படிதானக்கா பண்ண ஆசைக்கு ஏசப்பாவே காட்டி கொடுத்துட்டாங்க. பாத்தியா, ஏசப்பாவை காட்டி கொடுத்தாங்கன்னா இல்லன்னா சொன்னேன். ஆனா அவர் மனம் கூட திரும்பி இருக்கலாமே. அவங்களுக்குள்ள பிசாசு போனதுனால தானே அவங்க சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி தான் உயிரே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனக்குள்ள பேய் வந்துட்டான். ஐயோ இல்ல சிங்கி, இப்போ நீ வந்து ஏன் அத நீ அந்த தப்பு பண்ணிட்டோன்னு உனக்கே அந்த உணர்வு வரல? சொல்லு பாக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். ஏசப்பா தீக்குள்ள போட்டுருவாங்களா? தீக்குள்ளலாம் போட மாட்டாங்க சிங்கி, நீ கவலைப்படாத. தீக்குள்ளலாம் போட மாட்டாங்க. நீ வந்து என்ன உன் தப்ப நீ உணர்ந்துட்டியா இல்லையா? ஆமாக்கா, ஏசப்பா அந்த 10 கட்டளையில ஏசப்பா சொல்லிருக்காங்களா, களவு செய்யாது இருப்பாயாக. ஆனா நானா எங்க அம்மாட்டையும் எங்க அப்பாட்டையும் கேட்காம பஸ்ல இருந்து பைசா எடுத்துட்டேன்ல. ஆமா சிங்கி, அது ஒரு பெரிய தப்பு தான். பைசா எடுக்கிறதும் தப்பு தான் சிங்கி. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாம இருக்கிறதும் தப்பு தான். பைபிள் வசனம் படிக்காம இருக்கிறதும் தப்பு தான். சண்டே கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கறதும் நீங்க படிச்சுட்டு போகாம இருக்கிறதும் தப்பு தான். என்ன பிள்ளைங்களா? அதனாலதான் ஒரு அழகான வசனம் சொல்லுது. கதை சொல்லும் போது கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், தன் பாவத்தை அறிக்கை இடுகிற. சொல்லுங்க. இப்ப சிங்கி மனம் திரும்பிட்டால, சிங்கி வந்து திருடலல்ல, மனம் திரும்பிட்டால. அதனால சிங்கி உங்களுக்காக வசனம் சொல்லுவா. ஏசப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பு கேட்றதே. சரி. ஏசப்பா சோத்ர ஏசப்பா, ஏசப்பா நான் வந்து ஏசப்பா தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா. எங்க அம்மா பர்ஸ்ல இருந்து ஏசப்பா நான் பைசா ஐயோ கேட்காம எடுத்தது தப்புறே ஏசப்பா, என்ன மனுஷன்
வசனம் படிக்கலாம். நீங்க எல்லாரும் பின்னாடி சொல்றீங்களா? ஆனந்தி அக்கா, தினகரன் அண்ணே, அப்புறம் மகாராஜா அண்ணே, கிரிஜாக்கா எல்லாரும் சேர்ந்து வசனம் சொல்லணும். சரியா? நீங்க எல்லாரும் பின்னாடி இந்த வசனம் சொல்லுங்க. வாங்க வசனம் படிக்கலாம். நீங்க பேசாம இருங்கக்கா. ஓகே. ஓகே. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ இன்னைக்கு சிங்கி, நீ உன் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்ட. இன்னைக்கு ஏசப்பா உன் பாவத்தை மன்னிச்சுட்டாங்க. திருப்பி அந்த பாவத்தை செய்யாத. ஓகேவா? அக்கா, அந்த இருப்பிடம் எங்க இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன்க்கா. சரி, இருப்பிடத்தை சொல்றீங்களா? தெரியுமா எங்க இருக்குது? தெரியாது. உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, நம்ம 1 2 3 சொல்லுவோம். அதுக்குள்ள பிள்ளைங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுறட்டுமா? சரி. 1 டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 2 டிக் டிக் 3 டிக் டிக் 3. அந்த வசனம் எங்க தெரியுமா இருக்கு? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13ஆம் வசனம். வாவ்! என்ன ஒருக்க சொல்லுவோமா? தன் பாவத்தை மறந்துட்டேன். இருங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சரிக்கா, நான் போய் வீட்ல போய் எங்க அம்மாட்ட அப்பாட்ட சாரி கேட்க போறேன். சாரி சொல்லிருங்க. இப்போ நம்ம சண்டே கிளாஸ் முடிக்க போறோம். நீங்க எல்லாரும் அடுத்த சண்டே வரதுக்குள்ள யாருமே பாவம் செஞ்சுட்டு வரக்கூடாது. சப்போஸ் நீங்க திருடி இருந்தீங்கனாலோ, பொய் சொல்லியிருந்தீங்கனாலோ, களவு பண்ணியிருந்தீங்களாலோ, என்னது நீங்க பாவம் செஞ்சாலும் உடனே நீங்க அம்மா கிட்டையும் ஏசப்பா கிட்டையும் கன்ஃபஸ் பண்ணி உங்க பாவத்தை அறிக்கைட்டுருங்க. சரியா? நம்ம எங்கிருந்து போவோம். டைம் ஆயிடுச்சு.